வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 29/12/2020 நடந்த ஷிஃப்ட் 2க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்பான் ஒய் இதோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இதோடைய மதிப்பு கேட்குறாங்க. இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா எக்ஸோட மதிப்பு 4, ஒய்யோட மதிப்பு 5. அவ்வளோதாங்க, டேரெக்டாக புட் பண்ணிட வேண்டியதான். ஸோ 5x என்ன வரும்? 5 × 4 ப்ளஸ் 7 × 5 வகுத்தல் 5 × 4 ப்ளஸ் மைனஸ் 7 × 5 ப்ளஸ் 6 × 4 4 × 5 வகுத்தல் 7 × 4 மைனஸ் 8 × 5. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா 20 கூட்டல் 35 ஈக்குவல் டு 55 வகுத்தல் இங்கே என்ன வரும்? 20 மைனஸ் 35 மைனஸ் 15ன்னு சொல்லி வரும். அடுத்ததாக ப்ளஸ் இங்கே என்ன வரும்? 6 × 24 20 44 வகுத்தல் 28 மைனஸ் 40 ஈக்குவல் டு மைனஸ் 12ன்னு சொல்லி வரும். ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா 11 3 இங்கே 11 3 ஸோ ஈக்குவல் டு என்ன வரும்? மைனஸ் 11 வகுத்தல் 3 ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 11 வகுத்தல் 3 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா -22/3 தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பகுதியும் சமம், நியூமரேட்டர் சமம், டினாமினேட்டர் சமம். ஸோ அதுதான் கான்செப்ட். அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஷாப்கீப்பர் லூசஸ் 10% ஆன் செல்லிங் அன் ஆர்டிகல் ஃபார் ₹360 டு கெயின் 30%. வாட் ஷுட் ஹேவ் பீன் தி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தி ஆர்டிகல். அதாவது ஒரு பொருளை வந்து 10% நட்டத்துக்கு விற்கும்பொழுது அதோடய விற்பனை விலை வந்து ₹360 அப்படின்னா வந்து 30% வந்து லாபம் கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளோ விற்கணும்னு சொல்லி கேட்குறான். ஸோ நட்டை வந்து 10%, சரிங்களா, லாஸ் வந்து 10%. அப்போது செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்கும்? 100 மைனஸ் 10 ஈக்குவல் டு 90%. ஸோ 90%ஓட மதிப்பு என்ன? ₹360. நமக்கு என்ன தேவை? டு கெயின் 30%. அப்போது ப்ராஃபிட் என்ன இருக்கும்? 100 + 30 130%. அவ்வளோதாங்க. இப்போ 1%ஓட மதிப்பு என்ன வரும்? 360 வகுத்தல் 90. அப்போ 130%ஓட மதிப்பு என்ன? 360 வகுத்தல் 90 × 130 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4 130 520. அவ்வளோதான். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 7வது கொஸ்டின். ஒரு 10 லிட்டர் சொல்யூஷன் இருக்குது. அதில் வந்து 2 லிட்டர் வந்து நீர் வந்து ஆவியாகிறது, சரிங்களா. இப்போ வந்து ரிமைனிங் சொல்யூஷனில் வந்து எவ்வளோ வந்தால் ரிமைனிங் சொல்யூஷனில் 6% வந்து உப்பு இருக்குது அப்படின்னா அந்த ஒரிஜினல் சொல்யூஷனில் இந்த உப்புனுடைய சதவீதம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. ஒரு கரைசல் ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதில் வந்து சால்ட்டும் வாட்டரும் இருக்குது, சரிங்களா. இதில் எப்பயுமே நிலையாக இருக்கக்கூடியது என்னது? நிலையானது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடியது வந்து சால்ட்டு தான், சரிங்களா. நீர் வந்து ஆவியாகக்கூடியது. ஸோ சால்ட்டோட கண்டென்ட்டை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து கணக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து விட தெரிஞ்சிடும். நல்லா கவனிங்க. முதல்ல இருந்த சால்ட்டினுடைய அளவும் இப்போ இருந்தோட சால்ட்டினுடைய அளவும் சமம், மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து சால்ட் வந்து நிலையானது. நீரோட அளவு மாறும். முதல்ல வந்து ஒரு 5 லிட்டர் இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஆவியானதுக்கப்புறம் 2 லிட்டர் ஆவியானதுக்கப்புறம் ஒரு 3 லிட்டராக கூட மாறலாம், சரிங்களா. ஆனால் சால்ட்டோட அளவு முதல்ல இருந்தது இப்போ இருந்தது சமமாக இருக்கும். ஸோ 10 லிட்டர் வந்து இருந்த உப்பினுடைய அளவு X% அப்படின்னா அதுவும் இப்போ 8 லிட்டர் கரைசலில் வந்து 6% இருக்கக்கூடிய உப்போட அளவும் சமமாக, சரிங்களா. அப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 4 5, சரிங்களா. அப்போ X%ஓட மதிப்பு என்ன வரும்? 5 × 6 வகுத்தல் 4. அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5 30 இல்லையே, சாரி தப்பாக மாற்றி எழுதுறேன். இங்கே அடி கொடுத்தது தப்பாக அடி கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே 5ன்னு வரும், இங்கே வந்து 4ன்னு வரும். ஸோ X%ஓட மதிப்பு என்ன வரும் அப்படின்னா 4 × 6 வகுத்தல் 5 ஈக்குவல் டு 4.8% தான் ஆன்சர். எது வந்து நிலையாக இருக்குமோ அதனுடைய அளவு எடுத்து நீங்கள் வந்து கணக்குப்படுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு கணக்கோட மதிப்பு வந்து கிடச்சிரும். அடுத்து 9வது கணக்குனா இங்கிலீஷ் கேரியர். ஒரு டென்னிஸ் பிளேயர் வந்து அவருடைய ஒட்டுமொத்த கேரியரில் வந்து முதல் 5 மேட்ச் வந்து ஜெயிக்கிறாரு, 12 மேட்ச் வந்து தோக்குறாரு, அப்புறம் 3 மேட்ச் வந்து ட்ரா பண்ணுறாரு. அப்படின்னா அவருடைய கேரியரில் வந்து அவர் வந்து தோற்ற மேட்சினுடைய பின்ன வடிவம் என்ன சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா. இப்போ நான் வின்னிங் மேட்ச்சு, லூசிங் மேட்ச்சு, அடுத்து ட்ரா மேட்ச்.
ஸோ வின்னிங் வந்து 5, லூஸ் பண்ணது வந்து தோற்றது வந்து 12, அப்புறம் வந்து ட்ரா பண்ணது 3 அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ மேட்ச் ஆடிப்பார்? டோட்டலாக எவ்வளோ ஆடிப்பார் பார்த்தீங்கன்னா 20 மேட்ச் வந்து ஆடிருக்காரு. ஸோ இப்போ வந்து லூசிங் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12, எத்தனை மேட்ச்சில்? 20 மேட்ச்சில். ஸோ இது சுருக்குனீங்க அப்படின்னா 3/5ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 24வது கொஸ்டினுங்க. ஒரு 3 பைப் இருக்குது, ஏபிசின்னு சொல்லி 3 பைப் இருக்குது. அந்த பைப் வந்து இந்த டேங்கை வந்து 15 மணி நேரம், 12 மணி நேரம், அப்புறம் 18 மணி நேரம் வந்து தனித்தனியாக வந்து நிரப்போம். இப்போ வந்து ஏ மற்றும் சின்ற பைப் மட்டும் சேர்ந்து ஒரே நேரத்தில் திறந்து விடப்படுது அந்த எம்டி டேங்கில் அப்படின்னா வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து டேங்கை நிரப்புன்றதான் கேள்வி. ஸோ ஏ, பி, சி 15 மணி நேரத்தில் நிரப்புது, 12 மணி நேரத்தில் நிரப்புது, அடுத்து 18 மணி நேரத்தில் நிரப்புது. இது வந்து ஹவர்ஸ். அப்போ இவங்களோட எல்சிஎம் என்ன இருக்கும்? டேங்கோடைய கெப்பாசிட்டியாக இருக்குமா? 180. சரிங்களா? இவங்களோட எஃபிஷியன்சி என்ன? ஒரு மணி நேரத்தில் வந்து எவ்வளோ வந்து வேலை வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12, 15, அடுத்து 10. இது வந்து டேங்கோட கெப்பாசிட்டி. இது வந்து அந்த பைப்பினுடைய எஃபிஷியன்சி, திறன். ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ வேலை வைப்பாங்கன்றது தான் திறன். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை? ஏ மற்றும் சியோட மதிப்பு தான் தேவை. ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி என்ன? 12 கூட்டல் 10 = 22. நமக்கு என்ன தேவை? நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் எவ்வளோ, டோட்டல் கெப்பாசிட்டி வகுத்தல் அவங்களோட எஃபிஷியன்சி. சுருக்குனிங்க அப்படின்னா 90/11. இது வந்து 8 + 2/11 சொல்லி வரும். சரிங்களா? வகுத்தீங்கன்னா. ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் 29வது கொஸ்டின். சூப்பர் கணக்குப்பா. இப்போ வந்து ஏக்யூ + பிக்யூப்போட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏக்யூ + பிக்யூப்போட ஃபார்முலா ஏபியோட மதிப்பு ஏ + பியோட மதிப்பு கொடுத்தாங்க, A² + B² மதிப்பு கொடுத்தாங்க, ஏக்யூ + பிக்யூ வந்து கேட்குறாங்க. இதில் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா A + B × A² + B² - AB. சரிங்களா? நம்மகிட்ட வந்து ஏபியோட மதிப்பு இருக்குது, A² P² மதிப்பு, A² + P² மதிப்பு இருக்குது. ஏபியோட மதிப்பு தான் தேவை. ஏபியோட மதிப்பு நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும். அப்புறம் டேரெக்டாக ஃபார்முலாவில் போடலாமா? A + B ² ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா A² + B² + 2AB. சரிங்களா? அப்போது 8² = 12 + 2AB. அப்படின்னா ஏபியோட மதிப்பு என்ன வரும்? 64 - 12 வகுத்தல் 2ABயோட மதிப்பு 64 - 12 சொல்லி வரும். ஸோ 2ABயோட மதிப்பு 64 - 12. ஏபியோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52/2 = 26 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஏபியோட மதிப்பு நமக்கு எல்லா மதிப்பும் கிடச்சிச்சு. ஸோ ஏக்யூ + பிக்யூப்போட மதிப்பில் ஃபார்முலாவில் போட்டுடலாமா? அப்போது 8 × 12 - 26 = 8 × -14 = -112 தான் ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலா தெரியணுங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் 30வது கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து போர்டு மாஸ் தியரி. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன வரும்? ஆஃப் டிவிஷன் ப்ராக்கெட் தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும்? 10ன்னு சொல்லி வருமா? இது ரெண்டோட மதிப்பு 10 வரும். ஸோ இது ரெண்டு சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இங்கேயும் 2ஆல் இது மீச்சமாக பார்த்தீங்கன்னா 10 வரும். ஸோ மேலே 6 என்ன வரும்? 6 - 2 / 10 = இதை சுருக்கணும் அப்படின்னா என்ன வரும்? கடைசியாக 4 - 10. ஸோ 2 / 5 சொல்லி வருமா? ஒரு நிமிஷங்க, சாரிங்க, நானே தப்பு பண்ணுறானா என்ன தெரியல. ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போயிடலாம். 6 - 2 / 10 = என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 / 10. அப்போ 2 / 5. சரிங்களா? அப்போ பெருக்கலாமா? ஸோ 200 இதோட மதிப்பு என்ன வரும்? 3 சொல்லி வரும். 200 / 10 × 2 / 5 ப்ளஸ் 3. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 10க்கு 10 0. இங்கே அடிச்சிங்கன்னா 4 × 2 8 8 × 3 = 11 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 37வது கொஸ்டின். சூப்பர் கணக்குப்பா. ஆக்சுவலாக வந்து இது வந்து ட்ரிக்னாமெட்ரி கணக்கு. ட்ரிக்னாமெட்ரியில் வந்து நம்ம செங்கோணம் கோணம் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட்டில் போட்டிங்க அப்படின்னா வந்து இந்த கணக்கு வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து காஸ்டிட்டோட மதிப்பு என்ன வரும்? இங்கே இருக்க பெருக்கல் இருக்க 3 அந்த பக்கம் √3/√3 × √3ன்னு சொல்லி மாமா 3 வந்து எப்படி எழுதலாம்?
√3 இன்ட்டு √3 சொல்லி எழுதலாமா 3. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டாவோட மதிப்பு என்ன வரும் 1/√3. ஸோ காஸ் தீட்டான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் அப்பான் ஹைப்போதீனியஸ். சரிங்களா, அதாவது அடுத்துள்ள பக்கம் அப்பான் செங்கோண முக்கோணம் போடணுமே. செங்கோண முக்கோணம் இதில் இருக்குமா தெரியலையே. சரி, ஓகே, இல்லை. ஸோ செங்கோண முக்கோணம் போட்டிங்க அப்படின்னா செங்கோண முக்கோணம் அதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு செங்கோண முக்கோணத்தில் காஸ் தீட்டா, இது தீட்டா அப்படின்னு எடுத்திங்கன்னா காஸ் தீட்டாவோட மதிப்பு என்ன வரும்? இது வந்து பெர்பெண்டிகுலர், இது வந்து பேஸ், இது வந்து ஹைப்போதீனியஸ். அதாவது எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் கர்ணம். சரிங்களா, B/H, B/H, அடுத்தது தான் B/P. இதுதான் வந்து சைன் தீட்டா, இது வந்து சைன் தீட்டா, இது காஸ் தீட்டா, இது வந்து டேன் தீட்டா. சரிங்களா, அப்போது இந்த கணக்கு படி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்துள்ள பக்கம் 1 கர்ணம் √3 அப்படின்னா இதனுடைய மதிப்பு, இந்த எதிர்பக்கத்தினோட மதிப்பு என்ன வரும்? √2. சரிங்களா, √2ன்னு சொல்லி வரும். ஸோ நமக்கு தேவையானது என்ன? கொசிக்கன் தீட்டா டேன் தீட்டா தான் தேவை. சரிங்களா, அப்படின்னா கொசிக்கன் தீட்டானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் தீட்டாவோட எதிர்பக்கம். அப்படின்னா ஹைப்போதீனியஸ் கொசிக்கன் தீட்டா. சரிங்களா, கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு ஹைப்போதீனியஸ் அப்பான் பெர்பெண்டிகுலர். அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஹைப்போதீனியஸ் என்ன √3/√2. இப்போ டேன் தீட்டாவோட மதிப்பு என்ன? சைன் தீட்டா அப்பான் காஸ் தீட்டாவா? ஸோ சைன் தீட்டா என்ன வரும்? √2/1 இன்ட்டு காஸ் தீட்டா என்ன வரும்? டேன் தீட்டா சைன் தீட்டாவோட மதிப்பு √3 எதிர்பக்கம் வகுத்தல் கர்ணம். அடுத்து கீழே இங்கே என்ன வரும்? அடுத்துள்ள பக்கம் வகுத்தல் கர்ணமா? ஸோ இது சுருக்குனிங்க அப்படின்னா என்ன வரும்? √2/1ன்னு சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை? காஸ் தீட்டாவும் கொசிக்கன் தீட்டாவும் டேன் தீட்டாவோட மதிப்பு தான் பெருக்கல் தான் தேவை. ஸோ √3 × 2 இன்ட்டு √3/√2 இன்ட்டு √2/1 ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா √3 தான் ஆன்சராக வரும். சரிங்களா, இந்த செங்கோண முக்கோண தீட்டா ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் 39வது கொஸ்டின். ஒரு மிக்சரில் வந்து ஒரு கலவையில் வந்து ஆசிட் அப்புறம் ஆல்கஹால் ரெண்டோடைய மதிப்பு இருக்குது. 3:2 விதத்தில் இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து இந்த கலவையில் வந்து 10 லிட்டர் ஆல்கஹால் சேர்க்குறாங்க. அப்படின்றப்போ இந்த ஆசிட் ஆல்கஹாலோடைய ரேஷியோ என்ன ஆகுது அப்படின்னா 3:5 சொல்லி மாறுது. அப்படின்னா அந்த ஆசிட் வந்து ஒரிஜினல் மிக்சரில் வந்து ஒரிஜினல் கலவையில் வந்து எவ்வளோ ஆசிட் இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. சரிங்களா, இங்கே வந்து ஆசிட்டு, இங்கே வந்து ஆல்கஹால். சரிங்களா, இது வந்து இனிஷியலாக இருந்தது. சரிங்களா, இனிஷியலாக இருந்தது. இப்போ வந்து இது வந்து நியூவாக இருக்கிறது. ஃபஸ்ட் என்னவா இருக்குது? 3:2ன்னு சொல்லியிருக்கா. இப்போ என்னவா மாறிடுச்சு? 3:5 சொல்லி மாறிருக்கு. ஸோ எத்தனை லிட்டர் வந்து இப்போ வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் வந்து எது நிலையாக இருக்குன்றதை பாருங்கள். எது நிலையானது? ரெண்டுமே ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் மாறாமல் இருக்கக்கூடிய அளவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் தான். ஸோ ஆசிட்டோட மதிப்பு, ஆசிட்டோட ரேஷியோ வந்து சமமாக இருக்குது. சப்போஸ் ஆசிட்டோட ரேஷியோ வந்து சமமாக இல்லை அப்படின்னா இது வந்து சமப்படுத்தணும் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த கலவையோட அளவும் சமமாகும். அப்படின்றப்ப அந்த மாதிரி கணக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து ஆசிட்டோட மதிப்பு வந்து சேமாக தான் இருக்குது. இங்கேயும் 3 இங்கேயும் 3 தான் இருக்குது. சரிங்களா, அப்படின்னா இங்கே எவ்வளோ கூடியிருக்கு? 3 கூடியிருக்கா? ஸோ 3 என்ன? ஆல்கஹால் 10 லிட்டரா? சரிங்களா, 10 லிட்டர். நமக்கு என்ன தேவை? ஒரிஜினல் மிக்சரில் வந்து ஆசிட்டோட குவான்டிட்டி என்ன சொல்லிக்கிறாங்க? ஒரிஜினல் மிக்சரில் ஆசிட்டோட குவான்டிட்டி என்ன? 3 ஸோ 3 எவ்வளவு? 10 லிட்டரா? முடிஞ்சுங்க. டேரக்ட் கொஸ்டின் தான். அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 41வது கணக்கு. சூப்பர் கணக்குங்க. ஆக்சுவலாக வந்து ரயில்வேயோட ஃபேமஸான கொஸ்டின். ரொம்ப ரயில்வேக்கு பிடிச்ச கொஸ்டின்னு கூட சொல்லலாம். இந்த கிவன் ஃபிகர் PO அப்புறம் OQ, அதாவது PO OQ இது ரெண்டுமே வந்து இந்த சர்க்கிள், அதாவது சர்க்கிள்னால் அந்த ஒரு முக்கோணத்தை சுற்றிருக்கக்கூடிய அந்த வட்டம், இந்த வட்டத்தினுடைய ஆரங்களாமா. சரிங்களா, அப்படின்றப்போ முக்கோணம் APQ. சரிங்களா, APQவோட சுற்றுவட்டம். இதில் வந்து PAQ இதனுடைய மதிப்பு வந்து 38 டிகிரி. அப்படின்னா PQO இதனுடைய மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இந்த மாதிரி இல்லை, 2 கான்செப்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருக்குது. சரிங்களா, ஒரு வட்டத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருக்குது. அப்படின்னா இது வந்து என்ன சொல்லுவோம்னா சைக்ளிக் குவாட்ரிலேட்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சைக்ளிக் குவாட்ரிலேட்டர்னு சொல்லுவாங்க. ஒரே நிமிஷங்க.
இப்படி இருக்குது அப்படின்னா ஒரு வட்டத்துக்குள்ளே வந்து வட்டமும் அச்சீவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வட்டத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா இதனுடைய மதிப்பு வந்து எக்ஸ் டிகிரி அப்படின்னா இதனுடைய மதிப்பு என்ன வரும் அப்படின்னா 2x டிகிரின்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்போது ஓவோட மதிப்பு என்ன வரும்? ஓவோட மதிப்பு 38னா இது வந்து எவ்வளோ வரும்? 76 டிகிரி வருமா? ஒரு கான்செப்ட். சரிங்களா? அதாவது வட்டத்தின் மையத்தில் அமைந்துள்ள கோணம் வட்டத்தின் மையத்தில் அமைந்துள்ள கோணம் வட்டத்தின் பரிதியில் அமைந்துள்ள கோணத்தைப் போல 2 மடங்கு. வட்டத்தின் மையத்தின் கோணம் வட்டத்தின் பரிதியில் அமைந்துள்ள, சரிங்களா, வட்டத்தின் பரிதி, வட்ட வில்லின்னு சொல்கிற வச்சுக்கலாம். சரிங்களா? வட்ட வில்லின் மீது அமைந்துள்ள கோணத்தைப் போல 2 மடங்கு. சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். அமைந்துள்ள கோணத்தைப் போல கோணத்தின் இருமடங்கு. சரிங்களா? 2 மடங்கு. இதுதான் வந்து கான்செப்ட், ஃபஸ்ட் கான்செப்ட். ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, எதிர்பக்கங்கள் சமம்னா கோணங்கள், அதாவது பக்கங்கள் சமம்னா அதற்கு எதிர்ப்பம் உள்ள கோணங்கள் சமம். அதாவது பக்கங்கள் சமம் எனில் எதிர்கோணங்கள் சமம், அதன் எதிர்பக்கத்தில் உள்ள எதிர்கோண அளவுகள் சமம். சரிங்களா? எதிர்கோண அளவுகள் சமம். இது 2 கான்செப்ட் தான் இந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதோட மதிப்பு, இந்த மையக்கோணத்தோட மதிப்பு 76 டிகிரி. சரிங்களா? அப்போது இந்த முக்கோணம் இருக்கு இல்லையா, இந்த முக்கோணத்தினுடைய மையக்கோணம் ஓவனுடைய மதிப்பு 76 டிகிரி, பியினுடைய மதிப்பு கியூனுடைய மதிப்பு, முக்கோணத்தின் 3 கோணங்களின் கோணங்கள் என்ன? இது 2 வந்து வட்டத்தினுடைய ஆரமா? சரிங்களா? அப்போ இது 2 சமம் அப்படின்னா இந்த நடுவில் உள்ள பக்கங்கள் இந்த கோணங்கள் 2 சமமாக இருக்குமா? அது எதிர்ப்புறமுள்ள இந்த 2 கோணங்கள் சமமாக இருக்குமா? அப்போ முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் என்ன? 180 டிகிரியா? ஸோ அப்போ 2xோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 மைனஸ் 76 ஈக்குவல் டு 104 சொல்லி வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 52 டிகிரி சொல்லி வரும். அவ்வளோதாங்க. இந்த 2 கான்செப்ட் தான் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இந்த 2 கான்செப்ட் இருந்துச்சுன்னா இந்த கணக்கு வந்து போட்டுடலாம். அடுத்த கணக்கு 43வது கணக்கு. நல்லா கவனிங்க. x/4 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா x² + 1/x² இன்ட்டு x² மைனஸ் 1/x² சொல்லி எழுதலாம். இப்போ வந்து நமக்கு வந்து x² மைனஸ் 1/x² மதிப்பு தெரியும். ஸோ x² + 1/x² மதிப்பு தேவை. ஸோ இது வந்து ஃபார்முலா என்னென்னா 1/x + 1/x = p அப்படின்னா x² + 1/x² மதிப்பு என்ன வரும்னா p² - 2. ஸோ அப்படின்னா இங்கே என்ன வரும்? 12² - 2 = 142. அப்படி பெருக்கிற வேண்டியதான். இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்படி போட்டிங்கன்னா x/4 - 1/x/4 மதிப்பு என்ன வரும்? 142 × 50 = 7100. அவ்வளோங்க, டேரெக்டாக போட்டுடலாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேல்யூ sin² θ மதிப்பு என்ன வரும்? sin² θ மதிப்பு 1/2 1/2 the whole square. sin θ மதிப்பு 1/2, sin² மதிப்பு 1/2 the whole square. cot² மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cot² 1/3. எஸ் cot 60 மதிப்பு என்ன வரும்? 1/√3. அப்போ cot² மதிப்பு the whole square. அப்போ 2 × tan 50 மதிப்பு என்ன? 1 tan square 45 1². ஸோ இது அடி எடுத்திங்க அப்படின்னா 4 × 1/4 2 அடி ஆயிரும். அடுத்து 3 × 1/3 2 அடி ஆயிரும். அடுத்ததான் -2. ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + 1 - 2 = 0ன்றதான் ஆன்சர். ட்ரிகோனோமெட்ரிக் டேபிளில் வந்து டேரெக்டாக கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. அடுத்து 46வது கணக்கு. ஒரு சம் ஆஃப் அமௌண்ட்டு, சரிங்களா, 5000 ரூபா வந்து 10% வந்து தனி வட்டி கொடுக்கப்படுது. அப்படின்னா எத்தனை வருடங்கள் வந்து அது வந்து 1500 வந்து வட்டியாக கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க, பிரின்சிபல் கொடுத்தாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க? டைம் கேட்குறாங்க. ஸோ SI = PRT/100 இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா என்ன வரும்? 1500 ரூபாய்க்கு வட்டி, பிரின்சிபல் எவ்வளவு? 5000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. டைம் தான் நமக்கு தேவை, வகுத்தல் 100 ஈக்குவல் என்ன வரும்? 2 0க்கு 2 0 அடி ஆயிரும். அடுத்து இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0. ஸோ இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5 1 5 3 15. ஸோ டயத்தோட மதிப்பு 3 இயர்ஸ்ன்றதான் ஆன்சர். அப்படிலாம் நீங்கள் டேரெக்டாகவே வந்து மனக்கணக்காக கூட போடலாம். 5000க்கு 10% எவ்வளவு? 500 ரூபா. ஒரு வருஷத்துக்கு வந்து 500 ரூபா அப்படின்னா 3 வருஷத்துக்கு 1500 ரூபா. அப்படி மனக்கணக்காக கூட நீங்கள் போடலாம். அடுத்து 51வது கணக்கு.
the least number that when divided by 144, 108 and 72 leaves the remainder 3 in each case. அதாவது 144, 108, இதனால் வந்து வகுக்கப்படக்கூடிய மிகச்சிறிய எண் வந்து எப்போதும் வந்து 3 வந்து மீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய எண் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த 3 நம்பருக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணுங்க. 144, 108, 72 எல்லாமே 12ஆல் வகுப்படக்கூடிய எண்ணா. ஸோ 12ஆல் அடி கொடுக்கலாமா? ஸோ 12, இங்கே என்ன வரும் 9, இங்கே 6. அடுத்து இது 3ஆல் அடி கொடுத்தோம் அப்படின்னா 4, 3, 2, மறுபடியும் 2ஆல் அடி கொடுத்தோம் அப்படின்னா 2, 3, 1. ஸோ பெருக்குனிங்க அப்படின்னா எல்சிஎம் என்ன வரும்? அதோடைய எல்சிஎம் 12 × 3 × 2 × 2 × 3 ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 432 சொல்லிடும். ஸோ 432 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 432 டேரெக்டாக போடுங்க. 432 இந்த 3 எண்களாலும் முழுமையாக வகுப்படும். சரிங்களா? முழுமையாக வகுப்படும். நமக்கு என்ன கேட்குறாங்க, 3 ரிமைண்டர் வரணும். அப்படின்னா இந்த நம்பரோட 3 கூட்டினா தானே ரிமைண்டர் 3 வரும். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் 435. அவ்வளோங்க. அடுத்து வேல்யூ கேட்குறாங்கப்பா. இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 × 18 எழுதலாமா? × 18 ப்ளஸ் 72 எப்படி எழுதலாம்? 4 × 18 சொல்லி எழுதலாம். ஸோ இதை ரூட் அவுட் வெளியே எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? ஸோ இங்கே வந்து 2 ஸ்தானம் இருக்குது. 2 ஸ்தானம் வந்து புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்குது. அப்போது புள்ளிக்கு அப்புறம் வெளியில் ஆன்சரில் வரணுத்துல ஒரு ஸ்தானம் வரணும். ஸோ 4 வந்து எதோடைய ஸ்கொயர் ரூட் 4 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 2ன்னு சொல்லி வரும். ஸோ புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் ப்ளஸ் இது வந்து 8 ஸ்கொயர் 64. ஸோ 0.8 இதோட மதிப்பு என்ன வரும்? 2 × 18 ப்ளஸ் இதோட மதிப்பு 1 ஈக்குவல் டு 37ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 52வது கொஸ்டின் அதான போட்டோம் இல்லையா? ஆமாம். அடுத்து 54வது கொஸ்டின் 250 அப்புறம் 1000க்கு இடையே வந்து எத்தனை எண்கள் வந்து 5, 6, 7 இதனால் வந்து வகுப்படக்கூடிய எண்கள் சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது 3க்கு முதல்ல எல்சிஎம் இருக்குங்க. இது 3மே வந்து 2 நம்பர் வந்து பகா எண். ஸோ எல்லாத்தையும் பெருக்க வேண்டியது தான். ஸோ 5 × 6 × 7 என்ன வரும்? 5 6 30, 30 7 210 தான் எல்சிஎம். ஸோ 250லேருந்து 1000க்குள்ளே எந்தெந்த எண்கள்லாம் 210 வகுப்படும் பார்த்தீங்கன்னா 210 ஃபஸ்ட்டு வகுப்படும். அது வந்து 250க்குள்ளே இருக்குது. அடுத்து வந்து 420, அடுத்து 630, அடுத்து 960, அதுக்கடுத்து போனீங்கன்னா 1080ன்னு சொல்லி வந்துடும். சரிங்களா? அப்போ இந்த 3 எண்கள் தான் வந்து 3 நம்பர்ஸ். இந்த 210 வந்து முழுமையாக வகுப்படக்கூடிய எண்கள் 5, 6, 7 இந்த 3 நாளையும் முழுமையாக வகுப்படக்கூடிய எண் எது பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் தான் வந்து 250லேருந்து 1000க்குள்ளே இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா சூப்பர் கொஸ்டின், ரயில்வேயோட ஃபேமஸான கொஸ்டின், ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அதாவது ஒரு சர்க்கிள் இருக்குது. சரிங்களா? போருங்க ஒரே ஒரு நிமிஷம். எஸ், ஒரு வட்டம். சரிங்களா? இந்த வட்டத்தினுடைய இந்த சர்க்கிள் வித் ரேடியஸ் ஆஃப் 10 சென்டிமீட்டர் தான். சரிங்களா? அந்த வட்டத்துடைய ஆரம் வந்து 10 சென்டிமீட்டர். வட்டத்துடைய ஆரம் வந்து 10 சென்டிமீட்டர். இதில் XY அப்புறம் PQ இது ரெண்டுமே வந்து 2 parallel கோட்ஸ். இது ரெண்டுமே வந்து XY அப்புறம் XY அப்புறம் PQ இது ரெண்டும் வந்து வட்டத்தில் அமைந்துள்ள பரிதியாமா. சரிங்களா? XY PQ வட்டத்தில் அமைந்துள்ள நான். சரிங்களா? பரிதின்னு சொல்லிட்டேன் நான். இதோடைய மதிப்பு வந்து என்ன? 12 சென்டிமீட்டர் அப்போ 14 சென்டிமீட்டர். டோட்டல் லென்த் வந்து இது வந்து 12 சென்டிமீட்டர். XYயோட மதிப்பு PQயோட மதிப்பு 14 சென்டிமீட்டர். அப்படின்னா the two chords are situated on the opposite sides of the center. இது ரெண்டும் வந்து ஒவ்வொன்றுக்கு ஒன்று வந்து எதிர்பக்கத்தில் இருக்காமா. சரிங்களா? அப்படின்னா the distance between the chord இது ரெண்டுக்கு இடையில இந்த தூரம்னு கேட்குறாங்க. இருக்கு இல்லையா? அந்த தூரத்தை வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, ரெண்டுக்கு இடையில வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டியது என்ன அப்படின்னா பைத்தாகரம் ட்ரிப்ளேட் தான். சரிங்களா? பைத்தாகரம் ட்ரிப்ளேட் வந்து தெரிஞ்சு அப்படின்னா அந்த கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? நல்லா கவனிங்க. இது வந்து வட்டத்தின் மையத்துலேருந்து வருதா? அப்போது இது 12 சென்டிமீட்டர் அப்படின்னா இது வந்து 2ஆக பிரிக்குமா? இந்த நானை வந்து 2 பங்காக பிரிக்குமா? அப்போது இதோட மதிப்பு என்னவோ இந்த எக்ஸ்லேருந்து இது வந்து வட்டத்தோட மையத்தை ஓன்னு எடுத்துக்கலாம், இது வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், இது வந்து பின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? எக்ஸ்லேருந்து ஏ வரைக்கும் 6, அடுத்து இது ஒரு 6 சென்டிமீட்டர் இருக்குமா? பாதியாக பிரிக்கிறனால. ஸோ இங்கே PQயோட மதிப்பு 16 அப்படின்னா பிபியோட மதிப்பு 8, பிக்யூவோட மதிப்பு 8. சரிங்களா?
நல்லா கவனிங்க. இது வந்து வட்டத்துடைய ஆரம் 10 சென்டிமீட்டர் இருக்குமா. ஸோ இதுவும் வந்து வட்டத்தினுடைய ஆரமா 10 சென்டிமீட்டர். நல்லா கவனிங்க. இங்கே தான் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா பைத்தாகரன் ட்ரிபிளேட் யூஸ் பண்ண போகிறீங்க. இது வந்து இந்த வந்து ஏற்படுத்தக்கூடிய கோணம், இந்த பகுதி வந்து இந்த ஏன்ற இடத்துல ஏற்படுத்தக்கூடிய செங்கோணம் கோணமாக இருக்குமா. இதுவும் ஏற்படுத்தக்கூடிய கோணம் செங்கோணம் கோணமாக இருக்குமா. அவ்வளோதான். பைத்தாகரன் ட்ரிபிளேட் என்ன அப்படின்னா எதிர்பக்கம் 6 அடுத்துள்ள பக்கம் 8 அப்படின்னா கர்ணம் வந்து 10 சென்டிமீட்டரில் இருக்கும். இதான் வந்து பைத்தாகரன் ட்ரிபிளேட். 3 4 5 6 8 10 சரிங்களா. அடுத்து 5 12 13 இதெல்லாம் வந்து பைத்தாகரன் ட்ரிபிளேட் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பைத்தாகரன் ட்ரிபிளேட் சரிங்களா. இதோட பக்கம் 6 அப்படின்னா இது வந்து 10 அப்படின்னா இதோட மதிப்பு என்ன இருக்கும் 8ன்னு இருக்குமா. ரெண்டாவது இதோட பக்கம் இந்த முக்கோணம் எடுத்துக்கோங்க. OPQவில் வந்து இதோட மதிப்பு 8, ஆரத்தோட மதிப்பு 10 அப்படின்னா இதோட மதிப்பு என்ன இருக்கும் 6ன்னு சொல்லியிருக்குமா. ஸோ இதை கூட நான் வேறு கலரில் எழுதுகிறேன். இதோட பக்கம் 6, இதோட பக்கம் 10 அப்படின்னா இங்கே என்ன இருக்கும் 8 சென்டிமீட்டர் இருக்குமா. பைத்தாகரன் ட்ரிபிளேட் படி செங்கோணம் கோணத்தைப்படி. அடுத்து இங்கே 8 இங்கே 10 அப்படின்னா இதோட மதிப்பு என்னவாக இருக்கும் 6 மீட்டராக இருக்குமா. ஸோ 8 கூட்டல் 6 = 14 சென்டிமீட்டர்ன்றதான் 2 நான்களுக்கும் இடையே உள்ள தூரம். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். ரயில்வேல வந்து ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் சரிங்களா. இதெல்லாம் வந்து SSC CHSL டைப்பில் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்யா. மெயின்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து அதிகமாக கேட்பாங்க NTPCயில். அடுத்ததான் a number when decreased by 22.5% becomes 217. ஒரு இதோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 வகுத்தல் 200. 2 22 44 + 1 45 வகுத்தல் 200 சரிங்களா. 2% இல்லையா. இப்போ வந்து என்ன ஆகுது இந்த நம்பர் வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து குறையுது அப்படின்னா 200 வந்து 45 குறைஞ்சி இதோட மதிப்பு என்னவாக இருக்கும் 155 சொல்லியிருக்கோம் சரிங்களா. இந்த 155 ரேஷியோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 217. அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்க இந்த நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க. நம்பர் என்ன 200 சரிங்களா. நம்பர் என்ன 200 ரேஷியோ. ஸோ ஒரு ரேஷியோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து ஒரு ரேஷியோனா இது 2 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 34 அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 5 ரேஷியோ = என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 7ன்னு சொல்லி வருமா. நமக்கு என்ன தேவை 200 மதிப்பு தான் தேவையா. ஸோ ரெண்டு பக்கம் 40ஆல் பெருக்கிட்டீங்க அப்படின்னா 5 × 40 200 ரேஷியோ = என்ன வரும் 7நாங்க 280ன்றதான் ஆன்சர். அவ்வளோதாங்க. என்றைக்குமே பின்னத்தில் வந்து கீழே இருக்கிறது தான் வந்து ஒரிஜினல் நம்பராக இருக்கும் சரிங்களா. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த 59வது கொஸ்டின். 30 பேர் சேர்ந்து ஒரு பாலத்தை வந்து 40 நாள் முடிப்பாங்க சரிங்களா. இப்போ வந்து 75 பேர் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்றதான் கான்செப்ட். M1 D1 H1 E1 upon W1 = M2 D2 H2 E2 upon W2. அதாவது ஆட்கள் நாட்கள் நேரங்கள் இன்ட்டு அவர்களுடைய திறன் வகுத்தல் வேலையாட்கள் கணக்குப்பா = அதே மாதிரி தான் ஆட்கள் நாட்கள் நேரங்கள் அதனுடைய அவர்களுடைய திறன்கள் வகுத்தல் ஒர்க்கு சரிங்களா அவங்களுடைய வேலை. அப்படின்னா 30 பேர் சேர்ந்து 40 நாளில் ஒரு வேலை முடிக்கிறாங்க அப்படின்னா 75 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் வேலை முடிப்பாங்க. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2 15 30 5 15 75 5 8 40. ஸோ X = 16 டேஸ்ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 60வது கொஸ்டின்ப்பா. கொடுக்கப்பட்ட டேட்டாவுடைய மீடியன் கேட்குறாங்க, இடைநிலை கேட்குறாங்க. ஸோ இடைநிலை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்பர் ஆஃப் டேட்டா சரிங்களா. கொடுக்கப்பட்ட டேட்டாவில் எத்தனை நம்பர் என்னணும். ரெண்டாவது வந்து அசெண்டிங் ஆர்டரில் வந்து எடுக்கணும் சரிங்களா. அசெண்டிங் ஆர்டர் கொடுக்கப்பட்டது வந்து ஏறு வரிசையில் வந்து டேட்டா வந்து ஏறு வரிசையில் வரணும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து நமக்கு மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது மொத்தம் 6 நம்பர் இருக்குது. ஸோ அப்போ மீடியன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 நம்பர் டோட்டல் வந்து 6 நம்பர் இருக்குது. அப்போ மீடியன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 + 1 upon 2 = 6 + 1 upon 2 மொத்தம் 6 நம்பர் இல்லையா. 6 + 1 upon 2 = 3.5ன்றதான் மீடியனாக இருக்கும். அப்படின்னா என்ன 3rd டேர்மு அப்புறம் +4th டேர்ம்
இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான இடைநிலை வந்து கிடச்சிரும். ஈக்குவல் டு மீடியனா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது வந்து என்ன பண்ண போகிறோம், ஏறு வரிசையில் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன வரும், 12 வரும், அடுத்து 16 வரும், அடுத்து 15, அடுத்து 26. நமக்கு என்ன தேவை, 3ஆவது டேர்ம் 4ஆவது டேர்ம் தேவை. ஸோ என்னோட மதிப்பும் தேவை தெரிஞ்சிருச்சு. ஸோ 15 கூட்டல் 26 வகுத்தல் 2 ஈக்குவல் டு 12 15 சாரி இங்கே பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுருக்கேன் பாருங்க. 12 15 16 16 கூட்டல் 26 ஈக்குவல் டு 42 வகுத்தல் 2 21 தான் இடைநிலை. அவ்வளோதாங்க. அடுத்து 64வது கொஸ்டின். ஒரு கலவையில் வந்து ஒரு லிக்விட் இருக்குது. இருக்கக்கூடிய லிக்விட் வந்து ஒரு கலவையில் வந்து பல திரவங்கள் கலந்து ஒரு கலவை இருக்குது. அதில் வந்து 5ல் ஒரு பகுதி வந்து ஆசிட்டு, 5ல் 3 பகுதி வந்து ஆல்கஹால். அப்படின்னா ரிமைனிங் வந்து தண்ணி. அப்படின்னா மொத்த கலவையோட அளவு வந்து 20 லிட்டரு. அப்படின்னா தண்ணீர் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஆசிட்டு, இங்கே என்ன வரும், ஆல்கஹால், அடுத்து தண்ணீர். இதனுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ 1/5 3/5. இதோட மதிப்பு நமக்கு தெரியாது. சரிங்களா. நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பின்னத்தில் இருக்க வந்து முழு எண்ணெய் மாத்திரைக்கு என்ன பண்ண போகிறோம், 5ஆல் வந்து எல்லா பக்கமும் அடி கொடுக்க போகிறோம். சரிங்களா. 5ஆல் அடி பெருக்கணும் அப்படின்னா இங்கே வந்து என்ன வரும், 1 வரும், இங்கே வந்து 3 வரும். ஸோ 1 கூட்டல் 3 எத்தனை, 5 4. அப்போ இங்கே வாட்டரோட அளவு என்ன வரும், 1 சொல்லிடுமா. ஸோ 5 ரேஷியோட மதிப்பு என்ன, 20 லிட்டர். அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும், 4 லிட்டர் வருமா. ஒரு ரேஷியோ தண்ணியோட அளவு வந்து 1 லிட்டர், ஒரு ரேஷியோ ஈக்குவல் டு 4 லிட்டர்ன்றது தான் ஆன்சர். அடுத்து ஒரு ப்ரொடக்ஷனுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க 1980 85 வரைக்கும் பார் கோடில். சரிங்களா. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் விச் இயர் வாஸ் த அப்சல்யூட் இன்க்ரீஸ் இன் த ப்ரொடக்ஷன் டன்னேஜ் த ஹையஸ்ட் ஆஸ் கம்பேர்ட் டு தி ப்ரீவியஸ் இயர். எந்த வருடம் வந்து அதுக்கு முந்தைய வருடத்தோட அதிகபட்சமான ப்ரொடக்ஷன் வந்து நடந்துன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே 100, இங்கே 200. அப்போ 100 தான் கூடியிருக்கு. இங்கே பாருங்க, இங்கே 200லேருந்து 400க்கு போயிருக்கு. சரிங்களா. எந்த வருஷம், 1982லேருந்து 83 வரைக்கும். சரிங்களா. அடுத்து பாருங்கள், 200லேருந்து 300க்கு தான் 500க்கு போயிருக்கா, 400லேருந்து 500க்கு போயிருக்கு. சரிங்களா. 100 கூடி இருக்குது. இங்கே 500லேருந்து 600க்கு போயிருக்கு. கடைசி வருஷம் 100 கூடி இருக்குது. அப்போ இருக்கிறதுல எது கூடி இருக்குது பார்த்தீங்கன்னா 1982லேருந்து 83க்கு தான் அதிகமானது வந்து கூடியிருக்கு. சரிங்களா. ஸோ அதுதான் ஆன்சர். முந்தைய வருடத்தை வந்து இந்த வருஷம் ப்ரொடக்ஷன் எங்கே அதிகமாக இருக்குன்னா 1982 83 தான் வந்து அதிகமாக வந்து ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு. அடுத்த கொஸ்டின் 67வது கொஸ்டின். போர்டு மாஸ் கணக்குப்பா. போர்டு மாஸ் நம்பர் சிஸ்டர்லேருந்து கண்டிப்பாக 2லேருந்து 3 கொஸ்டின் எப்போயுமே வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன ப்ராக்கெட்டில் பண்ணணும். ப்ராக்கெட்லேயும் இங்கே என்ன இருக்குது, 2 × 3 ஆஃப் இருக்குது. ஆஃப்னா என்ன, பெருக்கல் நிறுத்தமா. ஸோ அடி கொடுக்கலாமா, 3 3. ஸோ 2/5 - 1/5. இதோட மதிப்பு என்ன வரும், 1/5ன்னு சொல்லி வருமா. அடுத்து இங்கே என்ன வரும், இது பெருக்குனிங்க அப்படின்னா 6/5 × 5/4 சுருக்கிங்கன்னா 5 5 அடி ஆயிரும். அடுத்து 3, இங்கே 2. ஸோ ப்ளஸ் 3/2. அடுத்து 11/5 - 1/5. ஸோ இதை சுருக்கினிங்க அப்படின்னா 10/11 - 1/5 ப்ளஸ் 3/2. ஸோ இது என்ன 10/2. ஸோ 2 கூட்டல் 10/5 2 கூட்டல் 3/2 ஈக்குவல் டு 7/2ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். இதுக்கு மிச்சம் பார்த்தீங்கன்னா 4ன்னு சொல்லி வரும். ஸோ 4 கூட்டல் 3 7/2ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 70வது கொஸ்டின். இதோட வேலையை கேட்குறாங்கப்பா. இந்த மாதிரி கணக்கெலாம் வந்து நீங்கள் பேசிக்காகவே போங்க. சரிங்களா. புள்ளியாக இருக்கும் சொல்லி பயப்பட வேணாம். இங்கே 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி இருக்குது, இங்கேயும் 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி இருக்குது, ரெண்டுமே வந்து பெருக்கல் இருக்குது. ஸோ புள்ளிக்கு புள்ளி அடி கொடுத்துடலாமா. ஸோ அப்போ என்ன வரும், 1/24 × 1/144 அடி கொடுத்தீங்கன்னா 6ன்றதான் ஆன்சர். அப்படி இல்லை தெரியல அப்படின்னா என்ன பண்ணுறது, 20 புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்கா. ஸோ இதை வந்து 24/2 சொல்லி எடுக்கலாமா. இங்கே மேலே என்ன எழுதலாம், 144/100. ஸோ இங்கே அடிமானத்தில் இருக்கிறது வந்து அப்படி மேலே போகுமா. ஸோ 100/24 × 144 × 24 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா
ஆறுன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். இப்படியும் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் 73வது கொஸ்டினுங்க. ஒரு உருளையோட டேங்க் இருக்குது. அந்த டேங்கினுடைய கொள்ளளவு கொடுத்துட்டாங்க. அதனுடைய டயாமீட்டர், அதோட அடிப்பாகத்துடைய டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 28 மீட்டர்னு சொல்லி. அப்போனா இந்த டேங்கினுடைய ஆழம் வந்து எவ்வளோ கேட்குறாங்க. சரிங்களா, கணக்கு வந்து எளிமையான கணக்கு தான். சரிங்களா, ஸோ உருளையோட ஒரு தொட்டி இருக்குது. சரிங்களா, இந்த தொட்டியில் வந்து அதனுடைய அடிப்பாகத்தினுடைய விட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, விட்டம் வந்து 28 மீட்டர் அப்படின்னா ஆரம் வந்து எவ்வளோ இருக்கும், 14 இருக்குமா. சரிங்களா, இதோட எயிட்டு தானே ஆழம். சரிங்களா, 8 தானே ஆழம். சொல்லுங்களா, அவ்வளோதான். வால்யூமோட உருளையோட வால்யூமோட ஃபார்முலா என்ன, πr²h. சரிங்களா, பையோட மதிப்பு பண்ண 22/7 14 × 14 r² 14 × 14 இன்ட்டு ஹெச்சோட மதிப்பு தெரியணும். ஈக்குவல் டு 6160. அடி கொடுத்தீங்க அப்படின்னா 7 2. இது அடி கொடுத்தீங்கன்னா 11 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5 6. அடுத்து 11 அடி கொடுத்தீங்கன்னா 4. ஸோ 4க்கு 4 அடி ஆயிரும். ஈக்குவல் டு இங்கே 1 இருக்கும். 1க்கு அப்புறம் ஒரு 0 இருக்குது. ஸோ ஹைட்டோட அளவு 10 மீட்டர். அவ்வளோதாங்க. அடுத்த கணக்கு 78வது கணக்கு. ட்ரிக்னாமெட்ரி கணக்குப்பா. சூப்பர் கணக்கு. 2 கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து இஃப் θ1 + θ2 = 90 டிகிரி அப்படின்னா சைன் தீட்டாவோட மதிப்பு, சைன் θ1 வந்து காஸ் θ2ன்னு சொல்லிடலாம். அடுத்து அதே மாதிரி டேன் θ1 வந்து காட் θ2ன்னு சொல்லிடலாம். சரிங்களா, காட் θ2ன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி கொசிகன் θ1 வந்து சீக்கன் θ2ன்னு சொல்லி எழுதலாம். சரிங்களா, இதெல்லாம் கொஞ்சங்க. சைன் 27, இங்கே காசு 23, காசு 63. சரிங்களா, இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா சைன் 2 கூடுதல் வந்து 90 அப்படின்றப்ப சைன் தீட்டா வந்து காஸ் θ2ன்னு சொல்லிடலாமா. அப்போது இது வந்து θ1 63, θ2ன்றது 27. ஸோ அப்போ என்ன எழுதலாம், சைன் 27 சொல்லிடலாமா. வகுத்தல் cos² 27 ப்ளஸ் மைனஸ் இங்கே சீக்கன் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கன் அப்பான் சீக்கன் 27. கொசிக்கன் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா கொசிக்கன் வந்து சீக்கன் எழுதலாமா. சீக்கன் கொசிக்கன் ரெண்டோடைய அளவுகள் வந்து கூட்டினீங்க அப்படின்னா 90 வருதா. அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம், சீக்கன் 27 சொல்லி எழுதலாமா. வகுத்தல் tan 45 மதிப்பு 1. அப்போ இதோட மதிப்பு என்ன வரும், tan² 45. இதை அப்படி வச்சுக்கலாம். இதோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1² சொல்லி வரும். 1² மதிப்பு 1 தான். சரிங்களா, இப்போ இது என்ன வரும், sin² 27 வகுத்தல் cos² 27 மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் 27. இது என்ன வரும், tan² 27 மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் 27. அவ்வளோதாங்க. ரெண்டாவது கான்செப்ட். இது வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா 1 + tan θ 1 + tan² θ = sec² θன்றது கான்செப்ட். இந்த கான்செப்ட் இப்படி போட்டிங்க அப்படின்னா இங்கே என்ன வரும், tan² θ மைனஸ் sec² θ இருக்குது. அப்போது இதோட மதிப்பு என்ன வரும், -1ன்னு சொல்லி வரும். அவ்வளோதாங்க ஆன்சர். இந்த 2 கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கணக்கு வந்து போட்டுடலாம். அடுத்த கணக்கு 78வது கணக்கு. இஃப் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஆனுவலி, அதை கூட்டு வட்டியில் கொடுக்கும்போது 25,000 வந்து 3,600 வந்து 2 வருஷத்தில் மாறுதான் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லி கேட்குறேன். இல்லை கவனிங்க, இதை ஃபஸ்ட்டு சுருக்குங்க. 25,000 36,000 இது ரெண்டுக்கு வந்து ரூட், இங்கே வந்து ஸ்கொயரில் இங்கே 2 இருக்கா, அப்போ ஸ்கொயர் ரூட் போடணும். இதே 3 வருஷம் இருந்துச்சு அப்படின்னா க்யூப் ரூட் போடணும். சரிங்களா, அவ்வளோதான். சரி, இதை அடி கொடுக்கலாமா ஃபஸ்ட்டு. சரி, 3 வருஷம்னா இங்கே வந்து க்யூப் ரூட் போடணும். இது அடி கொடுக்கலாமா. அப்போ இதோட மதிப்பு என்ன வரும், 5:6ன்னு சொல்லி மாறுமா. ஸோ 5ன்னு இருந்த பிரின்சிபல் வந்து 6ன்ற அமௌண்ட்டாக மாறி இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் அளவு 1, அசல் அளவு 5 × 100 = 20% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவ்வளோதாங்க. அடுத்து 80வது கணக்கு. சூப்பர் கணக்குப்பா. ஆக்சுவலாக இந்த கணக்கில் என்ன கான்செப்ட் அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எல்சிஎம் HCF அந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து இயற்கணிதம் ஃபார்முலா வந்து இந்த இடத்துல நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க.
ஒரு 2 நம்பரோட எல்சிஎம் வந்து 156, அதோட ஹெச்சிஎஃப் வந்து 26. இது 2 நம்பருக்கு இடையே உள்ள வித்தியாசம் வந்து 26 அப்படின்னா அந்த எண்களுடைய கூடுதல் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஆஹா, இந்த கணக்கு நான் போட்டு வச்சுருந்தானே எழுத மாட்டானா? அடடா, 156. சாரிங்க, இந்த கணக்கு மட்டும் அடுத்து சொல்கிறேன். சீரியஸாக அடுத்த ஷிஃப்ட்டில் இந்த கணக்கு வந்து கண்டிப்பாக கொண்டு வரேன். ஆனால் இது உண்மையிலே நல்ல கணக்கு. சரிங்களா? நான் இன்னொரு கணக்கு தான் பார்த்து வச்சுருந்தேன். இந்த கணக்கு வந்து நான் பார்க்க மாட்டேன். சாரிங்க, பார்த்துருந்தேன் ஆனால் எழுத மாட்டேன். சாரி. அடுத்த ஷிஃப்ட்டில் நான் கண்டிப்பாக கொண்டு வரேங்க. அடுத்து இந்த கணக்கு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுடைய செவ்வகத்தினுடைய அளவு வந்து பரப்பளவு வந்து 300 மீட்ரு, 300 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. அதனுடைய டயகனல் வந்து 5 சென்டிமீட்டரா? 5 சென்டிமீட்டர் கிடையாது, 25 சென்டிமீட்டர். 300 சென்டிமீட்டர் ஸ்கொயரு, 25 சென்டிமீட்டர். எஸ், 25 சென்டிமீட்டருங்க. 5 சென்டிமீட்டர் எப்படி வரும்? 25 தான் நினைக்கிறேன். சரி, 5 சென்டிமீட்டர்னு போட்டு பார்த்தலாம். அடுத்து பெரிமீட்டரோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. அதனுடைய சுற்றளவுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அங்கே ஒரு செவ்வகம் இருக்குது. சரிங்களா? இந்த செவ்வகத்தினுடைய மூலைவிட்டத்தோட மதிப்பு கேட்குறாங்க. மூலைவிட்டத்தோட மதிப்பு 5 சென்டிமீட்டராமா. சரிங்களா? இதனுடைய பரப்பளவு வந்து 30 சென்டிமீட்டராமா. சரிங்களா? நீளம் அகலம் நல்லா கொஞ்சங்க. L/Bயோட மதிப்பு அதனுடைய பரப்பளவுக்கு சமம். நீளம் மற்றும் அகலத்தோட பரப்பளவு அதனுடைய பரப்பளவுக்கு சமமாக. நீளம் மற்றும் அகலம் பரப்பளவு. சரிங்களா? 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போது இந்த மூலைவிட்டத்தோட மதிப்பு என்ன வரும்? இது வந்து ஒரு செங்கோணம் கோணத்தில் போல் இருக்கா இந்த மூலைவிட்டம். அப்போது மூலைவிட்டத்தோட மதிப்பு என்ன வரும்? D² மதிப்பு ஈக்குவல் டு D² L² + B². அப்போ டியோட மதிப்பு என்ன வரும்? √L² + B² வருமா? அப்போ L² மதிப்பு என்ன வரும்? L² + B² ஈக்குவல் டு என்ன வரும்? இந்த பக்கம் 5² வருமா? அப்போ L² + B² மதிப்பு 25. அவ்வளோங்க. இப்போ வந்து நமக்கு என்ன தேவை? சுற்றளவு தான் தேவை. சுற்றளவோட ஃபார்முலா என்ன? 2 × L + B. சரிங்களா? சுற்றளவு வந்து 2 × L + B. அப்படியே டேரெக்டாக ஃபார்முலாவில் போடுங்க. L + B² ஃபார்முலாவில் போடுங்க. ஈக்குவல் டு என்ன வரும்? L² + B² + 2LP. ஸோ 25 × 2 × 300. எல்பியோட மதிப்பு 300. சரிங்களா? அப்போது என்ன வரும்? ப்ளஸ் தானே, நான் கூட்டல் போட்டு வச்சுருக்கேன், தப்பாக போட்டு வச்சுருக்கேன். 25 ப்ளஸ் அப்போ என்ன வரும்? 625. L + B² மதிப்பு 625 அப்படின்னா L + Bயோட மதிப்பு என்ன வரும்? 25. சரிங்களா? ரூட் எடுத்தீங்கன்னா 2 பக்கம் ரூட் எடுத்தீங்கன்னா 25. நமக்கு என்ன தேவை? 2LP தான் தேவை. ஸோ 2 × 25 = 50 சென்டிமீட்டர்ன்றதான் நமக்கு தேவையான ஆன்சர். முடிஞ்சுங்க. அடுத்து 85வது கணக்கு. ஒரு 3 எண்களுடைய பெருக்கல் பலன் வந்து 10,290. அந்த எண்கள் விகிதம் வந்து 3:5:2 அப்படின்னா அதில் இருக்க மிகப்பெரிய என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த எண்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x 5x + 2xன்னு சொல்லியிருக்குமா? இதோட பெருக்கல் பலன் என்ன வரும்? 3x × 5x × 2x = 10,290 அப்படின்னா மதிப்பு என்ன வரும்? 3 15 30x 30 × x³. சரிங்களா? x × x × x x³ 10,290. ஸோ 30 அடி எடுத்தீங்க அப்படின்னா 0க்கு 0 அடுத்த அடி எடுத்திங்கன்னா 3 9 4 12 33. x³ மதிப்பு 343 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 7ன்னு சொல்லி வரும். 7³ தான் 343. ஸோ நமக்கு என்ன தேவை? கிரேட்டஸ்ட் நம்பர் 5x = 5 × 7 = 35ன்றதான் ஆன்சர். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அந்த ஒரு கணக்கு மட்டும் நான் கடைசியாக சொல்லித்தரேங்க. அடுத்த ஷிஃப்ட்டில் கண்டிப்பாக சொல்லித்தரேன். தேங்க்யூ.